ஹாய் உறவுகளே, வாங்க இன்னும் நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம். பஜ்ஜிக்கு 5-6 பழத்தை எடுத்துக்கிடுங்க. நல்ல பழுத்த பழம், அதை 2ஆக கட் பண்ணிக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அடுத்து அதுக்கு என்ன மைதா மாவு எடுத்துருக்கோம். அடுத்து இந்த மைதா மாவு கொஞ்சம் தேவைகளுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சீனி, ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கலக்குங்க. ஒரு கட்டி இல்லாமல் நல்லா கலக்குங்க உறவுகளே. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்குங்க. பார்த்தீங்களா, ஒரு கட்டி வராத தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கலக்குங்க. கலக்கி கையிண்டு கலக்கி பாருங்கள். அடுத்து ஒரு கரண்டி கொண்டு எந்த கட்டியும் வராத அவ்வளவு பக்குவமாக கலக்குங்க. அப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு அப்போ அந்த எண்ணெயில் அந்த பழத்தை மாவில் முக்கி அந்த எண்ணெயில் போடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இதே மாதிரி ஒவ்வொன்றாட்டு முக்கி இந்த எண்ணெயில் போடுங்க. இந்த சட்டியில் 3 எண்ணெய் நிற்கும். இந்த கடாயில் 1 கூட முக்கி போடுங்க. அப்போ பார்த்தீங்களா எவ்வளவு ஹெல்த்தி உறவுகளை. எந்த சோடா உப்போ பொரிய வேண்டிய எதுவுமே போடாமல் ஹெல்த்தாக ரெடி பண்ணினது பார்த்தீங்களா. சோடா உப்பெல்லாம் போட்டால் நல்லா பொரிஞ்சு வரும். அப்படி ஒன்றும் பண்ணாமல் நல்ல ஹெல்த்தாட்டு ரெடி பண்ணினது. பார்த்தீங்களா எவ்வளோ பொரிஞ்சு அழகாக வருதுன்னு பார்த்தீங்களா. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்படி தான் உறவுகளே ரெடி பண்ணது. காப்பி ரெடி பண்ணி நேரத்தில் இவ்வளோ மாவெல்லாம் ரெடி பண்ணி டீ காயும்போது இதுவும் ரெடி ஆகும். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக பார்க்க எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. ஹெல்த்தாக சாப்பிடுங்க. கடையிலேண்டு வாங்காமல் சாப்பிடுங்க. ஆரோக்கியமாயிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. பாய், வணக்கம், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.